தமிழ்நாடு பிரீமியர் லீக் 2025ஓட 17வது போட்டி எஸ்கேஎம் சேலம் ஸ்பார்டன்ஸ் சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் கிட்ட நடக்க போது அதோட ஃபேண்டசி ப்ரிவ்யூ பார்க்க போகிறோம். டெமசி கிரிக்கெட் 11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. குழப்பம் இருந்ததுன்னா டாப் கமெண்ட்ல லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. X11 சூப்பராக இருக்குது, ஸ்மால் லீக்குக்கு பெஸ்ட்டாக இருக்குது, நிறைய வகையில் பெனிஃபிட் கொடுக்கக்கூடிய ஆப்பு. இன்வெஸ்ட்மெண்ட் லீடு போர்டு ஜூன் 5லேருந்து 31 ஜூலை வரைக்கும் இருக்குது. கண்டிப்பாக இந்த கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு, அதில் ஹெவியாக இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு ப்ரைஸஸ் இருக்குது. ஃப்ரீ காண்டஸ் அப்பப்போ கொடுத்துட்டே இருக்காங்க. X11 அந்த வகையிலையும் பெஸ்ட்டு. X11 இன்ஸ்டால் பண்ணலைன்னா டாப் கமெண்ட் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி என்னோட ரெஃபரல் கூட பயன்படுத்த மறக்காதீங்க. SCF கிரிக்கெட் கிரவுண்ட் சேலமில் தான் இந்த போட்டி. மழைக்கான வாய்ப்பு இருக்குது. மழை இருந்தால் கூட இங்கே சூப்பர் சாப்பர்ஸ் 3 இருக்குது, அதனால் குயிக்காக இது பண்ணிடுறாங்க. கிரவுண்ட் ஸ்டாஃப் செம்மையாக ஒர்க் பண்ணுறாங்க. அதனால் மேட்ச்சுக்கு முன்னாடி மழை நின்னால் கூட மேட்ச் டைமில் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றத பார்க்குறோம். கொஞ்சம் டிலே ஆகலாம், 7:30 7:45 இந்த மாதிரி ரேஞ்சில் கடந்த போட்டிகள்லாம் ஸ்டார்ட் பண்ணதை பார்த்தோம். அண்ட் முழு மேட்ச் நடத்துகிற அளவுக்கு இங்கே கிரவுண்ட் ஸ்டாஃப் ஒர்க்கு சூப்பராக இருக்குது. அது பாராட்டியே ஆகணும், செம்மையாக பண்ணுறாங்க. அண்ட் இன்டர்நேஷ்னல் கிரவுண்ட்ஸ்லேயே சில இடங்களில் எந்த அளவுக்கு ஃபெசிலிட்டி இருக்கா அப்படிங்கிறது கேள்வி தான். இங்கே சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதனால் நம்ம முழு மேட்ச் பார்க்குறோம். இன்றைக்குமே அந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. 37 போட்டிகள், அதில் 20 பேட் ஃபஸ்ட்டுக்கு வின்னு, 16 சேசிங்க்கு வின்னு. பேட் ஃபஸ்ட் எடுக்கலாமான்னா கடந்த 3 போட்டியும் பேட் ஃபஸ்ட்டுக்கு தான் வெற்றியாக இருந்திருக்கு. ரன்ஸ் ஆன் த போர்டு வைக்கும்போது அந்த ஒரு விஷயம் நடக்கும். அண்ட் இந்த பிச்சோட நேச்சர் ஸ்லோ நேச்சர் தான், பேட் ஃபஸ்ட்டுக்கு வெற்றி கொடுக்கறது தான். பட் இந்த ரெயின் ஃபோகாஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் சேசிங் டீமுக்கு அட்வான்டேஜை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. அண்ட் இப்போயுமே அட்வான்டேஜ் சேசிங் டீமுக்கு தான், அப்படி தான் சொல்லுவேன். அண்ட் இது வரைக்கும் நடுவில் வந்து மழை பெய்யலை. இன்றைக்கி பெஞ்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, அந்த ஒரு எதிர்பார்ப்பு எல்லா இடத்துலையுமே இருக்குது. பட் எனிவே முழு மேட்ச் நடக்கணும்னு நம்பலாம். அண்ட் சேஸாக ப்ரிஃபர் பண்ணுவாங்க டாஸ் வின் பண்ணுற கேப்டன். இங்கே பிச்சோட நேச்சர் ரியலியாக கொஞ்சம் ஸ்விங் கொடுக்குது. லேட்டராக பால் ஹோல்ட் ஆகும்போது கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க இந்த ஸ்லோ நேச்சர்னால். செகண்ட் ஹாஃபில் ரோலர் போட்டு அந்த நியூ பால் போடும்போது சூப்பராக பேட் பண்ண முடியுது. ஒருவேளை இந்த ஓப்பனர்ஸ் அவுட் ஆகிறாங்க, பவர் பிளேயில் விளையாடுற பிளேயர்ஸ் மிடில் அவுட் ஆகிறாங்கன்னா அதுக்கப்புறம் டீம் கொலாப்ஸ் ஆகிறது அடுத்தடுத்த போட்டிகள் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதெல்லாம் கொஞ்சம் மைண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் டீம் செட் பண்ணால் பெட்டராக இருக்கும். கடந்த சில ஸ்கோர்ஸு, கடந்த சில மேட்சஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 16 ஓவருக்கு அப்புறம் கண்டிப்பாக அந்த டீம் சேஸ் பண்ண டீம் ஜெயிக்கும் அப்படின்னு நினைக்கும் போது சடன் கொலாப்ஸு டோட்டலாகவே காலியாகுது அப்படின்றதுக்கு. அப்போ 16 ஓவருக்கு அப்புறம் போடக்கூடிய பவுலர்ஸை கொஞ்சம் மைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கேப்டன் ரேஞ்சை கூட யோசிக்கலாம். அண்ட் அந்த பவுலர்ஸை மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கிறதும் கொஞ்சம் நல்ல விஷயமாக பார்க்குறேன். பட் இப்போ விளையாடுற டீம் அப்படின்னு பார்க்கும்போது சேலம் ஸ்பார்டன்ஸ், இன்னொரு பக்கம் சிஎஸ்சி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்றனால சிஎஸ்சி ஃபேவராக கொஞ்சம் டீம் எடுக்கிறதும் நல்ல சாய்ஸு. சேலம் ஸ்பார்டன்ஸ் 10 போட்டியில் 7 தோற்றுருக்காங்க, 3 தான் ஜெயிச்சிருக்காங்க. சிஎஸ்சி 11 போட்டியில் 4 தோற்றுருக்காங்க, 6 ஜெயிச்சிருக்காங்க, ஒரு நோ ரிசல்ட்டு. அண்டு சக்ஸஸ்ஃபுல்லாக சேலம் ஸ்பார்டன்ஸ் 178 ஜெயிச்சிருக்காங்க. அண்ட் விக்கெட்டை பாருங்கள், 9 விக்கெட் ஆவரேஜாக பேட் ஃபஸ்ட் பண்ணும்போது விட்டுருக்காங்க இந்த பர்டிகுலர் கிரவுண்டில். அண்ட் சிஎஸ்சின்னு பார்க்கும்போது 6 விக்கெட் தான் விட்டுருக்காங்க, 5 விக்கெட் சேஸ் பண்ணும்போது விட்டுருக்காங்க. அண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக 146 சேஸ் பண்ணியிருக்காங்க. ஆப்போனன்ஸை சுருட்டியிருக்காங்க. ஸோ அந்த பேஸில் தான் நம்ம யோசிக்கணும். அண்ட் சேஸ் பண்ணது 2 முறை தான் அப்படின்றது இருக்குது வெற்றி மூலமாக. 9வது போட்டியிலேருந்து 16 வரைக்கும் இங்கே தான் நடந்திருக்கு. இன்றைக்கி 17வது போட்டி. அண்ட் இதில் பாருங்கள், முதல் போட்டி கொஞ்சம் ஹை ஸ்கோராக இருந்தது, சேஸ் பண்ண டீமுக்கு அட்வான்டேஜ். ஜென்ரலாக அந்த ஒரு விஷயம் பொதுவாக இந்தியன் கிரவுண்ட்ஸில் இருக்கும். மிடில் 150, 144, 126, 164 இந்த மாதிரி ஸ்கோர் வரும்போது இது கொஞ்சம் லோ எண்டில் இருக்கிற ஸ்கோர்ஸு. அப்போ சேஸ் பண்ணுற டீமுக்கு அட்வான்டேஜ் இருந்தது. அதில் குறிப்பாக பாருங்கள், விக்கெட்ஸு 1 விக்கெட் 2 விக்கெட் 2 விக்கெட் 3 விக்கெட் அப்படின்ற மாதிரி விக்கெட்ஸை லூஸ் பண்ணாமல், அதாவது குறைவாக லூஸ் பண்ணி ஜெயிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ரீசெண்டாக அப்படின்னு பார்க்கும்போது 180, 170 ரேஞ்ச் ஸ்கோரு. ஸோ அதனால் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ரன்ஸாக அந்த போர்டு வைக்கும்போது கொஞ்சம் கஷ்டம். பட் அப்படியுமே இது சேஸ் பண்ணுற அளவுக்கு பெட்டரான ட்ராக்ஸாக இருக்குது. அதனால் அது ரொம்ப க்ளோஸ் வின்னு தான். 8 ரன் வித்தியாசம், 14 ரன் வித்தியாசம், 10 ரன் வித்தியாசம் அப்படி தான் இருந்திருக்கு. அதுவுமே ஈஸியாக ஜெயிப்பாங்க அப்படிங்கிற இடத்துல சடன் கொலாப்ஸ் அப்படிங்கிறது கடந்த 3 போட்டியாக திண்டுக்கல் டிராகன்ஸ்கிட்டேருந்து ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் லைக்கா கிட்ட போச்சு, அதுக்கப்புறம் என்ஆர்கே போன போட்டியில் பண்ணாங்க. ஸோ இதை நம்ம பார்த்துட்ருக்கோம். அதை கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்கிங்க. அதை தான் நான் ரிப்பீட் பண்ணுறேன். எஸ்கேஎம் சேலம் ஸ்பார்டன்ஸ் பாசிபிளாக இந்த டீமோடய போவாங்க. ஈஸ்வர் எம்முக்கு பதிலாக மாற்றம் இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். கௌரி சங்கர் வரலாம் அப்படிங்கிற அந்த இடம், இல்லை கார்த்திக் மணிகண்டனை உள்ளே கொண்டு வராங்களா, தேவ் ராகுல், யாழ் அருள்மொழி ஆரம்பத்தில் இருந்தார், அப்படி எதுவும் யோசிக்கலாம். போன போட்டியில் பேட்டிங்கில் ஒரு கொலாப்ஸ் இருந்தனால ஈஸ்வர் எம் வந்தார். நல்ல மேட்டராக தெரிகிறார். கவினை கூட வெளியில் தள்ளிட்டு கூட ஈஸ்வரை யோசிக்கலாம். கவின் நல்ல பேட்ஸ்மேன் தான், இப்போ கொஞ்சம் தடுமாட்டத்தில் இருக்கார். ஹரி நிசாந்த், அபிஷேக் ஓப்பன் பண்ணுறாங்க. அபிஷேக் கேப்டன், அந்தளவுக்கு சிறப்பான கேப்டன் இல்லை. இந்த டீமை பாருங்கள், ஹரி நிசாந்த் டீசெண்டாக விளையாட முடியும், ஹிட்டும் பண்ண முடியும். விவேக்கு
செம்மையான ஹிட்டர். நிதிஷ் ராஜகோபால் ஸ்டெடி பண்ண முடியும், சூப்பராக விளையாடுறாரு, இப்போ இம்ப்ரூவ் பண்ணியிருக்கார் ஹிட்டிங்கை. கவின் ஹிட்டரு, சன்னி சந்து, பூபதி குமார், ஹரிஸ் குமார், முகமது இப்படிங்கிற மாதிரி ஹிட்டிங் பேஸில் ஸ்ட்ராங்கான ஹிட்டர்ஸ் அண்ட் இன்னிங்ஸை பில்ட் பண்ணுற சில பிளேயர்ஸும் வச்சுருக்காங்க. அப்படி இந்தமாதிரி இந்த டீமுக்கு தோல்வி அப்படின்றது ஒரு இடத்துல இருக்குன்னா அபிஷேக்கோட கேப்டன்சி அவ்வளோ கிரேட்டாக இல்லைன்னு தான் சொல்லணும். இந்த சீசனில் ஆரம்ப போட்டியில் ஜெயிச்சிருக்காங்க, அதில் பிரச்சனை இல்லை. பட் ஸ்டில் பெட்டராக கேப்டன்சி பண்ணணும் அப்படின்னு தான் எதிர்பார்க்குறோம். அதில் பொய்யாமலே ராகில்ஸா எக்ஸ்பீரியன்ஸான பவுலர்ஸ் முகமது, ஹரிஸ் குமார், சன்னி சந்து இந்த மாதிரி போலிங்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. கண்டிப்பாக பெட்டர் யூனிட்டு சிஎஸ்டியோட ஈக்குவலாக ஃபைட் கொடுக்குற ஒரு யூனிட்னு தான் சொல்லணும். சேப்பாக் சூப்பர் கில்லிஸ். மோஹித் ஹரிகரன் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை இருந்தால் கூட இந்த சீரியஸில் ஸ்டார்ட் நல்லா கொடுத்துருக்காரு. மோஹித் ஹரிகரன் ரீசெண்டான ஸ்டார்ட் கொடுக்க முடியும் அப்படின்னு ஷோ பண்ணியிருக்காரு. பாபா, அபரஜித், விஜய் சங்கர், ஸ்வப்னில் இவங்க ஸ்கோரிங்கில் சூப்பராக இருந்துகிட்ருக்காங்க. இந்த டாப்பாட பேட்டிங்கில் மிடில் இருக்கிற இங்கே அப்ரஜித், சங்கர் அண்டு ஸ்வப்னில் நல்லா பண்ணுறதுனால ஸ்கோர் அவங்களுக்கு எளிதாக வருது. ஆனால் ஜெகதீசன் மிடில் விரும்பி வந்தார், ஆனால் அந்த அளவுக்கு ஸ்கோர் பண்ணலை இந்த சீசனில். அண்ட் போன போட்டியில் விஜய் சங்கருக்கு ஓவராக மேலே வந்தார். விஜய் சங்கர் தான் நம்பர் 4 இருந்தார், ஜெகதீசன் அது லேட்டு. ஆனால் ஜெகதீசன் இப்போ வந்து மேலே வந்தார் போன போட்டியில். ஸோ அது மாதிரி ஒரு இடத்துல கொஞ்சம் ஸ்கோர் பண்ணலாம்னு நினைக்கிறாருன்னு புரிஞ்சுக்க முடியுது. சுனில் கிருஷ்ணா டெஸ்ட் ஆகாமல் இருந்தார், போன போட்டியில் டெஸ்ட் ஆனார், நல்லா பேட்டிங் பண்ணார். தினேஷ் ராஜோட ஃபீல்டிங் நிறைய இடங்களில் நல்லா பார்க்குறோம், ஆனால் அந்தளவுக்கு பேட்டிங் பேஸில் டெஸ்ட் ஆகலை இது வரைக்கும். அபிஷேக் தன்வர், பிரேம்குமார், சிலம்பரசன் இவங்களோட போலிங் ரொம்பவே சூப்பராக இருக்கும். லோகி கொஞ்சம் ரன்ஸுக்கு போவார், ஆனால் போன போட்டியில் அந்த பர்ஃபார்மன்ஸ் எண்டில் கொடுத்ததுனால கான்ஃபிடென்ட்டோடு அந்த போட்டிக்கு வருவார். அர்ஜுன் மூர்த்தி, ரோஹித் சுத்தார் இவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குமா லேட்டர் பீஸில் யோசிக்கணும். ரெண்டு டீமில் சிஎஸ்சி பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் இங்கே இருக்கிற டீமோட டெஃபினட்டாக சேலம் ஸ்பார்டன்ஸ் பெட்டர் டீம், அதில் டவுட்டே கிடையாது. பட் கேப்டன்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் அபிஷேக் பண்ணுறதுனால அந்த இடம் தான் அந்தளவுக்கு சிறப்பாக இல்லையோ அப்படின்னு நினைக்க தோணுது. இந்த பக்கம் அப்ரஜித் நல்லா பண்ணுறாரு, சூப்பராக பண்ணுறாரு. இது மட்டும் இல்லை, சாம்பியன் டீம் எப்பயுமே சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் வெற்றிக்கு பக்கத்தில் போவாங்க, வெற்றி ஆவாங்க, நிறைய டைம் வெற்றி ஆயிருக்காங்க. இந்த மாதிரி இடத்துல அவங்க இருந்ததுனால கண்டிப்பாக ப்ரெஷர் ஆகாமல் ஃப்ரீயாக விளையாடுவாங்க. அந்த கேம்பை நல்ல கேம்பாக ஃபீல் பண்ண வைக்கும். பட் பார்க்கலாம் அபிஷேக் என்ன பண்ணுவார் அடுத்தடுத்த போட்டிகளை. பட் கண்டிப்பாக பேட்டிங் டெப்த் இருக்குது, சூப்பரான ஒரு இது, அதில் டவுட்டே கிடையாது. நியூ பாலை முகமது எடுத்துப்பார், கூட சன்னி சந்து. ஸோ நியூ பாலில் ஸ்பெஷலிஸ்ட் 2 பேருமே அதில் கொஞ்சம் ஸ்டிக் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் விவேக்கெல்லாம் பவுலிங் கொடுக்கறதில்ல, ஹரிஸ்குமார் இடையில அப்பப்போ பயன்படுத்துகிறாங்க. பொய்யாமலி மிடில் அண்ட் லேட்டரில் ராயல்ஸ் ஆஃப்டர் பவர் பிளே மோஸ்ட்லி எதிர்பார்க்குறோம். அண்ட் இந்த சைடு சிஎஸ்சின்னு பார்க்கும்போது நியூ பாலை அபிஷேக் தன்வர் தான் ஸ்டார்ட் பண்ணுறாரு. சில நேரங்களில் ஸ்வப்னில் அங்கே லெஃப்ட் ஹேண்டர் இருந்து அந்த இடத்துல யோசிப்பாங்க. பாசிபிளாக இன்றைக்கி அப்ரஜித் கூட பவுலிங் கூட டாப் ஆர்டரில் இருக்க ஹரிநிசாந்த் தொடர்ற மாதிரி இருந்தால் நிதிஷ் ராஜகோபால் அதுக்கப்புறம் வராரு. ஸோ அதனால் கண்டிப்பாக இன்றைக்கி அப்ரஜித்தோட பவுலிங் எதிர்பார்க்கணும். ஏன்னா சில போட்டிகளில் அப்ரஜித் பவுலிங் அவ்வளோவா பண்ணலை. இல்லை யோசிப்பாங்களா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம மேனேஜ் பண்ணி போயிட்டுருக்கோம், பவுலர்ஸ் வந்து நல்லா பண்ணுறாங்க அப்படின்னு போனால் அப்ரஜித்துக்கான ஓவர் இருக்காமல் இருக்கும், பார்த்துக்கலாம். ஆப்ஷன்ஸ் கொஞ்சம் ஹெவி தான். ஹரிநிசாந்த் சில நேரங்களில் பவுல் பண்ணுறாரு, சன்னி சந்து, ஹரிஸ் குமார் இவங்களோட ஓவர்ஸ் குறைவாக இருக்குது. முகமது பொய்யாமலே ராகில்ஸா மோஸ்ட்லி முழுமையாக வீசிடுறாங்க. இந்த சைடு அப்ரஜித் பவுலர் அப்படின்னாலும் சில நேரங்களில் பவுல் பண்ண மாட்டுறாரு அப்படிங்கிறத பார்க்குறோம். டாப் ஆர்டரில் பேட்டிங் சக்ஸஸ் கொடுக்குறாரு, அப்படியே போயிடுறாரு. சொப்லினோட பவுலிங் சில நேரங்களில் குறையுது. சிலம்பரசனை மோஸ்ட்லி பவுல் பண்ண வைக்கிறாங்க. பிரேம்குமார், அபிஷேக் தன்வர், ஜெய்சங்கர் உங்களோட பவுலிங் ஓரளவுக்கு இருக்குது. லோக்கியோட பவுலிங் நிறைய நேரங்களில் குறைவாக இருக்குது. அபிஷேக் அண்ட் பிரேம்குமார் எண்டு ஓவரில் சில நேரங்களில் லோக்கி எண்டில் வரலாம். ஈக்குவலாக இருந்திருக்காங்க ஓரளவுக்கு. ஒரு போட்டி தான் அதிகமாக ஜெயிச்சிருக்காங்க எஸ்எஸ்க்கு அகென்ஸ்டாக. ஏன்னா எஸ்எஸ் வந்து அவ்வளோ கிரேட்டாக பார்த்ததில்ல, இந்த சீசனில் நல்லா பண்ணியிருக்காங்க, அதில் டவுட்டே இல்லை. அண்ட் ஓவராலாக பெஸ்ட்டாக பார்த்ததில்ல. பட் அப்படி இருந்துமே சிஎஸ்சி அவங்களுக்கு எகென்ஸ்டாக கொஞ்சம் டவுனாக இருந்திருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். எஸ்எஸ் ரீசெண்டாக இந்த சீசனில் முதல் 3 போட்டி ஜெயிச்சாங்க. போன போட்டி என்ஆர்கேக்கு எகென்ஸ்டாக தோத்தாங்க. ரொம்ப எளிதான ஒரு வெற்றி என்ஆர்கேக்கு கிடச்சிது. அண்ட் சிஎஸ்சின்னு பார்க்கும்போது தொடர் வெற்றிகள் இந்த பர்டிகுலர் சீசனில் இந்த போட்டி ஜெயிச்சா அவங்க டாப் 4 ஸ்பாட்டை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ரீசெண்டாக பாருங்கள் சிஎஸ்சியோட வின்னு தான் தொடர்ந்து இருந்துக்கிட்டு இருக்கு. ஓவராலாக சிஎஸ்சியோட வின்னு தான் அதிகமாக இருந்திருக்கு. டாப் 14 பாருங்கள். பிக் பேஸில் ஜெகதீசனை குறைவாக பிக் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக சூப்பர் பிளேயர். அண்ட் குறிப்பாக சேப்பாக் சூப்பர் கில்லிஸோட பவுலர்ஸ் நல்லா பண்ணுவாங்க, விக்கெட் கீப்பிங் பாயிண்ட்ஸ் கொஞ்சம் கிடைக்கும், அந்த பேஸில் யோசிக்கலாம். அண்ட் கமினும் அவ்வளோ கிரேட்டாக இல்லைங்கும் போது ஜெகதீசனை டீம்ஸில் ட்ரை பண்ணுறது தப்பு இல்லை. பிரேம்குமார் எண்டு ஓவரில் இது வரைக்கும் பெருசாக நம்ம பார்க்கல அப்படிங்கிறனாலையும், அதே நேரத்தில் நேம் வைஸ் பெருசாக பில்ட் ஆகலை அப்படிங்கிறதுனாலையும் பிரேமை குறைவாக எடுத்திருக்காங்க. கண்டிப்பாக சூப்பர் பவுலர்.
சிலம்பரசனோட போலிங்கையுமே கொஞ்சம் குறைச்சது இட போடுறோம். அண்ட் ஸ்வப்னில் இருக்கனால சில நேரங்களில் சிலம்பரசனோட ஓவர் குறையலாம் அப்படின்னு யோசிக்கிறோம். ஆனால் சிலம்பரசனுக்கு ப்ரையாரிட்டி அதிகமாக இருக்குது. ராகுல் ஷா கன்சிடரபிள். பாபா அப்ரஜித், விஜய் சங்கர், அபிஷேக் தனவர நிறைய பேர் கேப்டனாக ட்ரை பண்ணியிருக்காங்க. ஹரி நிஷாந்த், சன்னி சந்து அண்ட் முகமதும் ட்ரை பண்ணலாம். சன்னி சந்து சில நேரங்களில் பேட்டிங் பேஸில் ப்ரொமோட் பண்ணுறாங்க. கண்டிப்பாக பவுலிங்கில் நியூ பாலில் அசிஸ்ட் கிடச்சா வேறு லெவல் பண்ணிடுவார். முழுமையாக அவருக்குலாம் கொடுக்கலாம், அந்த இடத்துல மிஸ் பண்ணுறாங்க. எனிவே ட்ரை பண்ணலாம். விக்கெட் கீப்பர் நான் ஜெகதீசனுக்கு போகிறேன். கவின் அவ்வளோ கிரேட்டாக பார்க்க முடியல, ட்ரை பண்ணலாம். ஒரு சில டீமில் மாற்றி ட்ரை பண்ணுங்கள். அப்ரஜித், ஹரி நிஷாந்த், ஆகாஷ் ஓகே. ராஜகோபாலை ட்ரை பண்ணலான்னு நினைக்கிறேன். அவர் தான் கொஞ்சம் கன்சிஸ்டன்ட் கொடுக்குறாரு அப்படின்றதுனால. ஆல்ரவுண்டரில் விஜய் சங்கர், முகமது, ஸ்வப்னில் பேட்டிங் பவுலிங் ரெண்டுமே. சன்னி சந்து டீசன்ட் சாய்ஸு. அபிஷேக் தன்வர், ஹரிஷ்குமார் ஒரு சில டீம்ஸில் ட்ரை பண்ணுங்கள். ஹரிகரன் ஓப்பன் பண்ணுற ஒரு சில டீம்ஸில் ட்ரை பண்ணுங்கள். பொய்யாமொழி சூப்பர் சாய்ஸு. சிலம்பரசன் நல்ல சாய்ஸு. லோகேஷ் ராஜ் ஒருவேளை செகண்ட் பவுலிங்காக இருந்தால் எண்டில் அப்படின்ற அந்த இடத்துல யோசிக்கணும். ராகுல் ஷாவை ஒரு சில டீம்ஸில் ட்ரை பண்ணுங்கள். கேப்டன் அப்ரஜித் எடுத்துக்கலாம். வைஸ் கேப்டன் விஜய் சங்கர். அப்படியே ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். ரிவர்ஸ் பண்ணிக்கிங்க. ஆனால் விஜய் சங்கர் ஓவர்ஸ் போடுறாரு, அப்ரஜித் ஓவர் போடுறாரா அப்படிங்கிறது கேள்வி. இன்றைக்கி கொஞ்சம் போட வாய்ப்பு இருக்குது அப்படின்றனால யோசிச்சிருக்கேன். பட் ஸ்டில் போட மாட்டான்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அப்படியே ரிவர்ஸ் பண்ணிக்கோங்க. டீம் பாருங்கள். விக்கெட் கீப்பர் ஜெகதீஷன் எடுத்திருக்கேன். மற்ற பிளேயர்ஸ் பாருங்கள். நீங்கள் டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள். அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.